When it's come to education, never take a chance. Dhanalakshmi Srinivasan University, Tiruchi, Perambalur and Chengalpet. திருச்செந்தூர் கோவிலில் லஞ்சம். அமைச்சர் ரமேஷ் மாறுவேடத்தில் ஆய்வு என ஒரு செய்தி. 4000 லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டு. லஞ்சம் என தெரிந்தே ஜிபே மூலம் பணம் அமைச்சரின் உதவியாளரால் கொடுக்கப்பட்டது என ஒரு தகவல். எப்படி கொடுக்கப்பட்டது என்பதல்ல பிரச்சனை. லஞ்சம் கொடுத்தது அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ். அவர் தென்கலை ஐயங்கார். லஞ்சம் பெற்றவர் ஐயப்பன். அவர் ஐயர். ஐயருக்கு உடந்தையாக 2 காவலர்கள், 2 நாவிதர்கள் ஆக 6 பேர் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். லஞ்சம் தொடர்பான குற்றத்தில் லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், லஞ்சம் பெறுவதும் குற்றம். இங்கு குற்றச்செயல் நிறைவேறிவிட்டது. சாமியை தரிசிக்க லஞ்சம் கொடுத்தது அமைச்சர். லஞ்சம் பெற்றுக்கொள்ளப்பட்டது. சாமியை பார்க்க லஞ்சம் கொடுத்து சாமியை பார்த்து விட்டார் அமைச்சர் ரமேஷ். காரியம் முடிந்துவிட்டது. லஞ்சம் பெற்ற குழுவிற்கு வேறு வேறு அளவு தண்டனை. லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் என்பதால் லஞ்சம் கொடுத்த அமைச்சருக்கு என்ன தண்டனை? அமைச்சருக்கு விதிவிலக்கு உண்டா? குற்றம் செய்தவர்களில் 3 வித தண்டனை. இதுதான் சனாதன அரசு. பிராமணன் கொலை செய்தால் சிரசின் மீது ஷேவிங், மற்ற சாதிக்காரன் கொலை செய்தால் சிரசே ஷேவிங். இப்படித்தான் தண்டனையில் வேறுபாடு காட்டியது சனாதனம். அதை நினைவுபடுத்துகிறது இன்றைய லஞ்ச பிரச்சனைக்கான தண்டனை. ஐயருக்கு பூஜை செய்ய தடை, காவலருக்கு பணி நீக்கம், மருத்துவருக்கு தற்காலிக நீக்கம். இது என்னங்க ஐயா அறம்? வாங்கியது லஞ்சம். இதில் ஐயருக்கு பூஜை செய்ய மட்டும் தடை. இதேபோல் காவலர்களுக்கும் காவல் பார்க்க தடையும், நாவிதருக்கு முடியிறக்க தடையும் விதித்திருந்தால் சரியான நடவடிக்கையாக கருதலாம். இந்த தண்டனை லஞ்சம் வாங்கியவர்களுக்கானது. லஞ்சம் கொடுத்த அமைச்சரை என்ன தண்டனைக்குள் அடக்குவது?